இதுவரை நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் விஜயின் அரசியல் வருகைக்கு பிறகு பல மடங்கு குறையும் என்று பேசிய பத்திரிகையாளர் மணி தற்போது சீமான் 10 விழுக்காட்டிற்கு மேல் வாக்குகளை பெறுவார் என்று கூறியுள்ளார். என்டிகேவை எங்க பிளேஸ் பண்ணுவீங்க? தமிழ்நாட்டுல தேர்ட் பிகெஸ்ட் பார்ட்டி அவங்க எங்க பிளேஸ் 8% இருக்காங்க. பட் பெரிய நம்பர், பெரிய நம்பர், இட்ஸ் a good number. ரைட். அது உண்மையிலே பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இப்போ 8% சீமானோட ஓட் பேங்க் 2026ல 10% மாறலாம், நான் மறுக்கல. நாம் தமிழர் கட்சியை வழிநடத்தும் சீமான் கடந்த பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலில் தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளார். அவரின் பேச்சுத்திறன், தமிழர் அடையாளத்தை முன்வைக்கும் அரசியல் நோக்கம், வெளிப்படையான கருத்துக்கள் இவையெல்லாம் அவருக்கு ஒரு உறுதியான வாக்கு அடிப்படையை உருவாக்கி வைத்திருக்கின்றன. கடந்த சில தேர்தல்களிலும் நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய வெற்றி பெறவில்லை என்றாலும் வாக்கு சதவீதத்தில் அவர்களின் நிலை மெல்ல மெல்ல உயர்ந்து கொண்டே வந்தது. ஆனால் சமீபத்தில் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த பிறகு சில அரசியல் விமர்சகர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் கடுமையாக குறையும் என்று கூறினர். விஜயின் ரசிகர் வட்டம் மிக பெரியது என்பதால் அந்த ஆதரவு சீமானின் வாக்கு வலிமையை குறைக்கும் என்ற கணிப்பும் வெளிப்பட்டது. ஆனால் தற்போது அந்த நிலைமை மாறி வருகிறது. கரூரில் நடந்த சில நிகழ்வுகள், விஜயின் அரசியல் அணுகுமுறை, அவரின் அமைப்பின் நடவடிக்கைகள் ஆகியவை பொதுமக்களின் மனநிலையை மாற்றிவிட்டதாக பலரும் கூறுகின்றனர். முன்பு விஜய் வந்தால் சீமான் வாக்கு பாதிக்கப்படும் என்று கூறியவர்கள் கூட இப்போது விஜயால் சீமானின் வாக்குகள் குறையாது, மாறாக மேலும் அதிகரிக்கும் என்று ஒப்புக்கொள்கின்றனர். சமீபத்தில் பத்திரிகையாளர் மணி கூட நாம் தமிழர் கட்சி 10 விழுக்காட்டுக்கு மேல் வாக்குகளை பெறலாம் என்று கூறியுள்ளார். இது முன்பு அவர் கூறிய வாக்குகள் குறையும் என்ற கருத்திற்கு முழுமையான மாற்றம். இதேபோல் பல அரசியல் ஆய்வாளர்களும் சமூக ஊடக விமர்சகர்களும் என்டிகே வாக்கு வலிமை நிலைத்திருக்கும், மேலும் உயர்வடையும் என்று தற்போது மதிப்பிடுகின்றனர். இதற்கான முக்கிய காரணம் சீமான் உருவாக்கிய அடிப்படை ஆதரவு. சீமான் பல ஆண்டுகளாக நிலம், மொழி, நீர், கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற மக்களின் வாழ்வாதார விஷயங்களில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால் விஜய் அரசியலுக்கு வந்தாலும் என்டிகே வாக்குகள் குறையாது என்பதுதான் தற்போதைய பொது கருத்து. அதனால் 2026 தேர்தலை நோக்கி செல்வதற்குள் நாம் தமிழர் கட்சி இன்னும் வலுவாகவும் தன்னம்பிக்கையுடனும் அரசியல் அரங்கில் நிற்கும் வாய்ப்பு அதிகம். சீமான் வாக்கு வீழ்ச்சி அல்ல, வளர்ச்சி பாதையில் தான் இருக்கிறார் என்று பலரும் நம்புகிறார்கள்.